ஹைச்சாலி திருச்சி டு கொல்லிமலை ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக எந்த இடத்துல இருக்கோன்னா தாத்தாப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கோங்க. சப்போஸ் போன வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்த வீடியோ பார்த்தா கூட உங்களுக்கு ஃபுல்லாக புரியுங்க, சரிங்களா? இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி இங்கே கொல்லிமலைக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா கரெக்டாக 50 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. எனக்கு ஊர் பேரே தெரியாதுங்க. அந்த மண்டபத்தை பார்த்து தான் பார்த்திங்கன்னா இந்த ஊர் பேரை கற்றுக்கிட்டோம். ஆல்மோஸ்ட் பேக்லாம் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் எல்லாம் கூலிங்காக இருக்குங்க. சரியான ஜில் ஜில்லுன்னு இருக்குடா. தொட்டு பாறேன், இது தொட்டு பாறேன். இது எப்படி போட்டு நான் ட்ரைவ் பண்ணி போகிறது? இந்த மாதிரி மொக்கையான ஐடியா சொன்னதுக்கு உனக்கு கொல்லணும். ஃபஸ்ட்டு 5 மணிக்கு இருந்துச்சு, குளிச்சுட்டு கிளம்பி ரெடியாக இருக்கேன். பொட்டு மட்டும் தான் வச்சுருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. சொன்னாங்க காலை 5 மணிக்கு இருந்துச்சேன். குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வச்சுட்டு வந்துருச்சு. இன்னும் குளிக்க கூட இல்லை, நான் இப்போயும் சொல்லுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைக் ஓட்ட கண்டிப்பாக பண்ணுறேன். அதுக்கு நான் நம்ம சேனல் பசங்க மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அது மட்டும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் பாம்பு வச்சுமே அடிக்கி தெருக்கு விட்டு வர செஞ்சுருங்க. சார்லி சிறுத்தனை அவங்க சிறுதில் தாங்க பார்க்க செய்வோம், சரிங்களா? வாங்க வீடியோ பார்க்கலாம். அப்படியே பரவாயில்ல, இங்கேயே பெட்ரோல் போட்டு அப்படியே ஓடிடலாமா? நான் ஒரு 150 ரூபாய்க்கு போடுங்கண்ணா. 24 ஹவர்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குங்களா? அது முன்னாடி ஆஃப் பண்ணி வச்சுருவோம் அப்போ. அப்படிங்களா? 40, 50 தேவைப்படும் போது எடுத்துகிட்டு மற்ற ஆஃப் பண்ணிடலாம்ண்ணா. அண்ணா ரொம்ப நன்றிண்ணா, பார்ப்போம், வரோண்ணா. சரிங்க சரிங்க. எங்கிட்டு கொல்லிமலை? இங்கே போட்டுருக்கு 44 கிலோமீட்டர். எங்கடா எங்கடா போர்டு போட்டுருந்துச்சு? ஆஹா, வா நான் காட்டுறேன். அதில் எங்கே போட்டிருக்கேன் பாரு. ஆமாடா, கொல்லிமலை போட்டிருக்குடா. நடுவுலையா? ராசிபுரம் போட்டிருக்குடா. ராசிபுரம் போட்டிருக்கடா. ராசிபுரம் போட்டிருக்கு அதில் நடுவில். கண்ணு தெரியுதா இல்லையா உனக்கு? நல்லா பாரு, நடுவில் ராசிபுரம் தான் போட்டிருக்கு. ஐயோ ஐயோ, நான் பார்க்கவே இல்லைங்க. கடைசியில் நான் பார்க்கலேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வர பேசினானா, அதனால தான். குளிர்தில் ஃபஸ்ட்டு வேலை இங்கே டீ கடையில் நிறுத்து டீ குடிக்கணும். என்ன, அதுக்கப்புறம் தான் எங்கேயா இருந்தாலும். புரியல? ஆமாம், கேமரா தலையில் தான் இருக்கும். பாப்பா பனிமூட்டங்கள் அப்படியே ஃபுல்லாக இறங்கிட்டு இருக்கு சார்லி. இங்கிட்டலாம் சைடில் இறங்கினா தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ சரி, ஆனால் ஜில் 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 ஜில்லுன்னு இருக்குங்க. அப்பா, இங்கேயே எப்படி குளிருதுன்னா லடாக் சைட்லலாம் நேரத்துக்கு எப்படி குளிரும், சரியான குளிராக இருக்கும். அங்கிட்டலாம் நேரம் அந்த பனிமூட்டங்கள் நேரத்துக்குன்னா நிறையா வந்து கொட்டி கிடக்குங்க. அப்படி ஃபுல்லாக நம்ம போவோம் ஒரு நாள். எனக்கு போட ரொம்ப ஆசையாக இருக்குது சார்லி. ஆனால் அந்த இடத்துக்கு போய் சுற்றி பார்க்க, நிறையா இடத்துக்கு போய் சுற்றி பார்க்கணுன்னா நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும் எனக்கு. வந்து பார்த்திங்கன்னா லடாக்கும் போகணும் ஆசையாக தான் இருக்குது. பட் ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்போ நம்மளால் போக முடியல. ஆல்ரெடி நம்ம பழைய யூடியூப் சேனல் வச்சுருந்தோம்லங்க, அது நம்ம தமிழ்நாடு வாக்கன் லெஃப்ட் பண்ணுறக்கு போதில் லடாக் வாக்கன் லெஃப்ட் பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. அதை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு நம்ம பார்த்திங்கன்னா பெருசாக, அதாவது வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம. பட் ஆனால் அந்த நேரத்துக்கு நம்மகிட்ட கையில் பெருசாக எக்ஸ்பென்ஸான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கையில் வைக்கலைங்களா. அதனால தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு வாக்கன் லிஃப்ட் பண்ணோம். ஆனால் தமிழ்நாடு வாக்கன் லிஃப்ட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ 73,000 பார்த்திங்கன்னா செலவாயிடுச்சு. ஆனால் அதுக்கு நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 7,000 தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிட்டு இங்கிட்டு வாங்கினது தாங்க வச்சு நம்ம செலவு பண்ணோம். அதனால பெருசாக தெரிஞ்சுக்கல. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வாக்கன் லிஃப்ட் பண்ணோம். இல்லைன்னா கேரளா லடாக் வாக்கன் லிஃப்ட் பண்ணியிருக்கலாம் நம்ம. அதுவும் எனக்கு தமிழ்நாடு வாக்கன் லிஃப்ட்லாம் நான் உண்மையை சொல்லுவேங்க, கிட்டத்தட்ட இன்னும் 40 கிலோமீட்டர் இருக்குங்க கொல்லிமலைக்கு. தமிழ்நாடு வாக்கன் லிஃப்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்தீங்கன்னா ஃபுட்டு டொனேட் பண்ணாங்க. எது கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா போயிட்டு? அங்கே அங்கே ஒளிஞ்சுக்குச்சுடா சூரியனு. அதான் நம்ம ஏற போகிறோம் இல்லையா? அந்த மலை தானே இது வரும்போதே நான் சொன்னேன்.
நானும் சொன்னாங்க போலாம் பேச்சு கேட்டா ஒரே தான் இந்த காட்டுக்குள்ளே விட்டுருந்தீங்கன்னா ஒரே தான் ஏறி இருக்கலாம் வண்டியை விட்டு. வந்ததே கிடையாது கார்ல இருந்து எவ்வளோ பக்கத்துல போட்டு நீ தான் இவ்வளோ ஹைட்டில் விட்டுட்டு வர போகலாம். டேய் இது வேற பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்குடா. கார்ல வந்துச்சுமா பக்கமாக இருந்துச்சு. இங்கே குடிச்சுக்கலாமா? காலில் வடைஞ்சே குடிச்சுக்கலாம், நல்லா தான் இருக்குது. கொல்லிமலையோட கேட்டு ஸோ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆகிட்ருக்கோம் நம்ம. இப்போ கொல்லிமலை கேட்டு தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா கிளம்ப வேண்டியதான். கிட்டத்தட்ட 70 வேலைவா 70 வேலை அடித்து பூந்து விளாட வேண்டியதாங்க. என்ன ஆச்சுன்னா கீழே நியூட்ரல் பண்ணிட்டு முறுக்கிறோம். இந்த சைடில் வர போலீஸ்காரங்கன்னாங்களா பண்ணா போச்சு. ஸோ கொல்லிமலை ஹில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. இங்கேருந்து தான் ஸ்டார்டிங்கா? இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணிட்டோ? ஓகே. வந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் சொன்னால அந்த 40 கிலோமீட்டர் சரியான வெயில் போட்டு மண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா குழப்பிருச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறினா தானே நல்லா இருக்கும் சொல்லி தம்பி வேறு பார்த்தீங்கன்னா அடைமுடிச்சிக்கிட்டே இருந்தானா ஏறிடலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மணி வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறுறோங்க. நம்ம காலையிலேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா 7 மணி ஆயிடுச்சுல. இப்போ கரெக்டாக மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி 12 ஆகுது. இங்கே என்னன்னா கொடுமையான விஷயம் அங்கே பாருங்கள், டிரைவிங் சொல்லி தந்துட்டுருக்காங்க. பசங்க டிரைவிங் சொல்லி தந்துட்டுருந்தாங்க பார்த்தியா? இதில் என்னென்னா சார்லி கொடுமையான விஷயம்னா பொண்ணுங்களுக்கு இங்கே தாங்க சொல்லி தராங்க. பார்த்தோம்னு சாக்காயிட்டு நம்ம பயந்துட்டாங்க. எங்கே வந்து சொல்லிடுமான்னு பயந்துட்டாங்க. எக்ஸ்பர்ட்டான டிரைவர் அக்கா ஒருத்தவங்க உள்ளே இருப்பாங்கடா. நான் கண்டிப்பாக இல்லை பொண்ணுங்கனால நாட்டுக்கும் வீட்டுக்கும் தான் கேட்டு நினச்சேன், கடைசியில் மலைக்கும் கேடு அப்படின்னு தெரியாமல் போச்சு. ஜஸ்ட்பா பண்ணுங்க. கேர்ள்ஸ் டிரைவ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்து ஓட்டுவாங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஆபத்து உண்டாக்கும். சார்லி நம்ம இந்த கொல்லிமலையில் நம்ம எந்த பைக்கை பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் ஸ்பார்க் பயணம் பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. ஐயோ ஸ்பார்க் பயணம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரைடுக்கு தாங்க நம்ம விட்டுட்டு வந்திருக்கோம். ஆனால் நம்ம ஸ்டெனோங்க கிட்டத்தட்ட நான் பார்த்தே ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சுங்க அநியாயத்துக்கு. பையன் வேறு வந்து பார்த்திங்கன்னா குரங்கு எத்தனை குரங்கு இருக்கோ அத்தனை குரங்கு கற்றுதோ இல்லையோ என் பின்னாடி இருக்க குரங்கு கற்றுக்கிட்டே இருக்குங்க. சார்லி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. ஆனால் இப்போயே ஏற குளிர ஆரம்பிக்குதுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம வச்சுருக்க அந்த ரெயின் கோட் இருக்கும்ல, ஸோ குளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த ரெட் கலர் இது, அது வந்து ஏன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தோணுது. ஏன்னா இங்கேயே இப்போயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ குளிருது, இப்படி குளிருது. மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:15. இப்போயே வந்து பார்த்திங்கன்னா இப்படி குளிருது அப்படின்னா நைட்டு ஒரு 7-8 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர ஆரம்பிக்கும். நம்ம ஏற்கனவே இங்கே ஏற்காட்டு போகும்போது பார்த்திங்கன்னா 6 மணிக்கே இப்படி குளிருச்சு. 6 மணிக்கே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான குளிர். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுத்தமாக முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சட்டை போட்டு அதுக்கு மேலே ஒரு சட்டை போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெயின் கோட்டை பார்த்திங்கன்னா போட்டு அதுக்கப்புறம் குளிர் மேனேஜ் பண்ணிட்டு வந்தோம். இதில் இப்போயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிருது. அந்த ரொம்ப குளிர்னா அந்தளவுக்கு குளிர் இல்லைங்க. நம்ம அந்த ஏற்காடு ட்ரிப்பு போனாலும் அந்தளவுக்கு குளிரில் அதில் பாதி அளவுக்கு குளிருது. அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போயே எனக்கு என்ன தோணுதுன்னா பிசாட்டுக்கு அந்த ரெயின் கோட் மாதிரி நம்ம இருக்கோம்ல அதை எடுத்து மாட்டிக்கிட்டு குளிருக்கு மேனேஜ் பண்ணிட்டு வந்துடலாமான்னு தோணுது. ஆனால் இந்த குளிர் என்ஜாய் பண்ணிட்டு போகணுன்னால சரி வேணாம் அப்படின்னு இன்னொரு சைடில் தோணுது. கொஞ்சம் தூரம் அங்கிட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா போட்டுக்கலாங்க. இதில் என்ன வருணுன்னா அப்படி அங்கங்கே இந்த நிழல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சூரியன் வெளிச்சம் பட பார்த்திங்கன்னா பெருசாக குளிரில் நிழல் போயிட்டால் குளிருதுங்க. லைட்டான இந்த மாதிரி நிழல்லாம் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா குளிருது. ஆனால் அது வெயில் கொண்டுறோம் கொஞ்சம் கூட குளிரில்.